இன்றைய மன்னா. மீட்பின் பொருள். வேத வசனங்கள். ரோமர் 3:24. கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பின் மூலம் தேவனுடைய கிருபையினால் இலவசமாய் நீதிப்படுத்தப்படுகிறார்கள். 1 பேதுரு 1:19. மாசற்ற கரையில்லாத செம்மறிக்குட்டியினுடைய இரத்தமாக கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ஊழியத்தின் வார்த்தைகள். மீட்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் முதலில் உங்களுடையதாய் இருந்து பின்பு தொலைந்து போனதான ஒன்றை திரும்ப வாங்குவது. இந்த பாடல் புத்தகம் எனக்கு சொந்தமானது. பாடல் புத்தகம் தொலைந்து போனால் அதை திரும்ப வாங்கும் விலையை நான் செலுத்தினால் நான் அந்த பாடல் புத்தகத்தை மீட்டுக்கொள்வேன். இவ்வாறு மீட்பு என்பது விலை செலுத்தி திரும்ப பெறுவதாகும். நாம் முதலில் தேவனுக்கு சொந்தமானவர்கள். நாம் அவருடைய உடைமைகளாக இருந்தோம். இருப்பினும் நாம் தொலைந்து போனோம். அப்படி இருந்தும் தேவன் நம்மை கைவிடவில்லை. நம்மை திரும்ப பெறுவதற்கான விலையை அவர் செலுத்தினார். பெரும் விலை செலுத்தி நம்மை மீட்டெடுத்தார். இதுவே மீட்பு. நாம் தொலைந்து போன பிறகும் அவர் நம்மை மீண்டும் பெற விரும்பினார். இருப்பினும் தேவனுக்கு இதை செய்வது எளிதானதல்ல. ஏனென்றால் நாம் தொலைந்து போனது பாவங்களிலும் அவருடைய நீதி, பரிசுத்தம் மற்றும் மகிமைக்கு எதிரான பல காரியங்களிலும் நம்மை உள்ளாக்கிவிட்டது. நீதி, பரிசுத்தம், மகிமை ஆகியவற்றின் கோரிக்கையான 3 மடங்கு கோரிக்கையின் கீழ் நாம் இருந்தோம். பல தேவைகள் நம்மீது சுமத்தப்பட்டன. அவற்றை நாம் நிறைவேற்றுவதென்பது சாத்தியமற்றது. அதன் விலை மிகவும் பெரிதாக இருந்தது. தேவன் நமக்கான விலையை செலுத்தினார். பெரும் விலை செலுத்தி நம்மை மீட்டெடுத்தார். கிறிஸ்து நமக்காக நித்திய மீட்பை நிறைவேற்ற சிலுவையில் மரித்தார். அவருடைய இரத்தம் நமக்கு நித்திய மீட்பை பெற்றுத்தந்தது. ஆமென்.